அனைவருக்கும் என் முதல் கண் சிரம் தார்ந்த கோடி நமஸ்காரங்களை உங்கள் பாத காணிக்கையாக அளிக்கிறேன். இன்று ஸ்ரீராம நவமி, ராம் ஜென்மாஷ்டமி. ராமன் இந்த பூமியில அவதாரம் பண்ண நாள். இந்த நாள்ல நான் பேசுறது பெருமை அடைகிறேன். ஏனென்றால் 600 வருட கால போராட்டமாக இருந்து இன்று ராம்ஜென் பூமியில் ராம்லீலா கட்டி முடிக்கப்பட்டு போராட்டங்களுக்கு மத்தியில் இந்த ராமனின் சிலை நிறுவப்பட்டு இன்று ராம்லீலா கொண்டாடுகிறோம். இந்த நாள் மகத்தான நாள். இந்த ஊரில் நான் இன்று 2வது முறையாக பேசுகிறேன். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆன்மீக அன்பர்களுக்கு தெய்வ கடாட்சம் கட்டாயம் கிடைக்கும். என்னை அரேஞ்ச் பண்ண ஜெயசீலன் அண்ணாச்சி அவர்களுக்கும் இந்த கமிட்டியில் உள்ள மெம்பர்கள் அனைவருக்கும், இங்கு வந்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும், தாய்மார்களுக்கும், குழந்தைகளுக்கும், பள்ளியில் படிக்கும் சிறுவர் சிறுமிகளுக்கும் என் பாத நமஸ்காரங்களை மனப்பூர்வமாக அறிவிக்கிறேன். பக்தி அது ஒரு பரிமாண வளர்ச்சி. அந்த பரிமாண வளர்ச்சியை எடுத்து செல்வதற்கு நமது பாரத தேசத்தில் எத்தனையோ வழிகள் இருக்கிறது. நாம் அறியாமையில் இருக்கிறோம். அதுதான் வேதனையான விஷயம். பாவதத்தில் உள்ள 16,000 ஸ்லோகங்கள் சொல்கிறது கம்பேர் டு த சயின்ஸ். நீங்க எதை எடுத்துட்டாலும் எந்த வேதத்திலையும் சொல்லாதது நம்ம வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே சயின்ஸ் ரீதியான ஒரு இது. அதை நாம யாருமே முழுமையா கத்துக்கல. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இது மேல இருக்கிறவங்க அப்படி இல்லை, எல்லாரும் எல்லாத்தையும் கத்துக்கலாம். தமிழ் மட்டும் பாஷை இல்லை, தமிழை தாண்டி தெலுங்கு இருக்கு, ஹிந்தி இருக்கு, ஆங்கிலம் இருக்கு, எல்லா பாஷையும் கற்றுக்கணும். பாரதியார் என்ன சொன்னார்? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் இல்லைன்னு சொன்னார். அப்போ தமிழை விட எல்லா மொழிகளையும் கத்துக்கிட்ட பிறகுதான் தமிழ் மொழி இனிமையான மொழின்னு சொன்னார். அப்போ எல்லா மொழியும் கத்துக்கிறோம். யார் இந்தியன்ஸ் பிரிச்சு வேதம் பார்க்கறதுக்கு இல்லை. ஜாதி மதம், இவன் பெரியவன் அவன் பெரிய அப்படி கிடையாது. மனுஷனா பிறந்தவர் எல்லாருமே ஈக்குவல். அதுதான் நமக்கு ராமாயணம் கற்றுக் கொடுக்கிறது. ராமன் கற்றுக் கொடுத்தார். ராமன் இந்த பூமிக்கு எதுக்காக வந்தார்? படைத்தல், காத்தல், அழித்தல், முப்பெரும் தொழில்களை செய்பவர் 3 பேர் இருக்கான். பிரம்மா படைக்கிறார், விஷ்ணு காக்கும் தொல்லை செய்கிறார், சிவன் அழிக்கும் தொல்லை செய்கிறார். அப்போ கிரியேட்டிவிட்டி காட் யாருன்னா பிரம்மா. பிரம்மா படைப்பு தொல்லை பண்ணிட்டாரு. காக்கிற தொழில் யார் பார்க்கிறார்? மகாவிஷ்ணு. இந்த மகாவிஷ்ணுவோட 9 அவதாரங்கள்ல 7வது அவதாரம் தான் ராமாவதாரம். எவ்வளவு உன்னதமான அவதாரம்! ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு மகிமை இருக்கு. ஆனா ராமாவதாரத்துக்கு தான் இருக்கிறதுலே உயர்ந்த அவதாரம் இருக்கு. அப்பதான் சொல்றார், அவங்க அம்மா அதாவது இந்த பாரத தாய் இந்த இவங்களை அழிச்சாலே அந்த அம்மா சொல்றா, ராமா நீ பூமிக்கு போ, கடவுளா இருந்து அவதாரம் எடுத்து அந்த பூமியில வாழ்ந்து அந்த மக்களுக்காக ஒரு உன்னத எடுத்துக்காட்டா நீ வாழ்ந்துட்டு வரணும்னு சொல்றாங்க. அப்பதான் ராமன் என்ன செய்யறார்? ரகுகுலத்துல பிறந்த ரகுநந்த வம்சத்துல பிறந்த தசரதனுக்கு குழந்தை இல்லாம இருக்கு. குழந்தை இல்லாம இருந்து அந்த காலத்துல என்ன பண்ணுவான்னா புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணுவான். அந்த புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணும்போது அக்னி தேவ ஆவாகனம் பண்ணி ஒரு 3 இதுல தேன் கொடுக்கிறான். தசரதா இதை உன் மனையால் கொடுக்க சொல்லு. தசரதனுக்கு 3 மனைவி, கோசலை, கைகேயி, சுமித்திரை. 3 பேருக்கு கொடுக்க சொல்றான். 2 பேருக்கு, மூத்த ஆளுக்கு 2 பேருக்கு கொடுக்குறா. கோசலையும் கைகேயும் கொடுக்குறா. இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு மீதம் இருக்கிறத சுமித்ராவுக்கு ஊட்டி விடுறாங்க. அப்போ ராமன் ஒரு அம்மாவுக்கும் பரதன் ஒரு அம்மாவுக்கும் அடுத்து 2 பேரு சுமித்ரா தேவிக்கு பிறக்கிறாங்க. பிறந்து வளர்ந்து பெரியவங்களாகி குருகுலத்துல, அந்த காலத்துல குருகுல வம்சம்னா மன்னனோட மகனும் சரி, சாதாரண மனுஷனும் சரி, அங்க ஈக்குவலா தான் கல்வி கற்றுக் கொடுக்கப்படும். ஒருத்தருக்கு உயர்த்தியோ தாழ்த்தியோ கிடையாது. குருகுல கல்வியில தான் கத்துக்கிட்டதை எல்லாரும் கத்துக்கிறோம்னு நினைக்கிறாங்க. கீழே தான் உட்காரணும். அவன் பெரிய ராஜாவா இருந்தாலும் கூட அந்த சௌஜன்யத்தை குருகுலத்துல எதிர்பார்க்க முடியாது. அப்படி படிச்சு வளர்ந்து அவதார புருஷரா ராமர் வரார். ராமாயணத்துல எனக்கு சுருக்கமான நேரம் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப ராமனை பத்தி பேசணும்னு ஆசை. அதனால நான் எவ்வளவு ஷார்ட்டா முடியுமோ அவ்வளவு ஷார்ட்டா சொல்றேன். ராமாவதாரம் ஒரு உன்னதமான அவதாரம். ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல். ராமாவதாரம் துளசிதாசர் எழுதியிருக்காரு, வால்மீகி எழுதியிருக்காரு, கம்பர் எழுதியிருக்காரு.
அந்த லாங்குவேஜ் பிரகாரம் வேற வேறையா இருக்கும். நம்மளுக்கு துளசிதாசர் ராமாயணம் தெரியாது, வால்மீகி ராமாயணம் கொஞ்சம் தெரியும், கம்பராமாயணம் தெரியும். கம்பரோட வரிகள் இந்த தமிழ், நீங்க எத்தனை பேர் தமிழ் படிச்சிருக்கீங்கன்னு தெரியாது. தமிழ் மாதிரி ஒரு தொன்மையான மொழி இந்த உலகத்திலே இல்லை. ஆக்சுவலி நாங்க தெலுங்கு பேசுறவங்க தான், தெலுங்கு எழுத வராது, பட் பேச வரும். ஆனா அதுல இருக்கிற கீர்த்தனைகளை விட தமிழ்ல 1000 கீர்த்தனைகள் இருக்கு. 4000 திவ்ய பிரபந்தம் சொல்லுவான். ராமன் ஆரிய கடவுள், அந்த கடவுள், இந்த கடவுள். தெய்வங்கள் எல்லாருமே நம்ம பாரத தேசத்துக்கு சொந்தமானதுதான். அது இல்லைன்னு யாராலையும் மறுக்க முடியாது. 4000 திவ்ய பிரபந்தம் லட்ச வருஷத்துக்கு முன்னாடி எழுதினது. பகவானோட நாமாவை, பெருமையை அது மறுக்க முடியுமா? பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரே போட்டின்னு பேசியிருக்க, பாடிட்டு போயிருக்கானா இல்லையா? இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதே மாதிரி ராமன் நெறி தவறாத வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு ராமாவதாரம் ஒரு உன்னதமான அவதாரம். ஆமா, ராமன் சொல்றார், அவங்க அப்பா கைகேயி சொல்றா அவனை அரசனாக்குனா, அங்க மந்தாரை தப்பா சொல்லி கொடுக்கிறா இவளுக்கு. அவன் அரசனாகிட்டா ஓம் பிள்ளை அரசனா. இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்காக என்ன பண்றான், இவனை காட்டுக்கு அனுப்புறான். தகப்பன் சொல் தட்டாத தனையன்னா ராமன் தான். எங்க அப்பா காட்டுக்கு போக சொல்லிட்டாரு. எவ்வளவோ அவங்க அம்மா சொல்றா, கேட்க மாட்டேங்கிறா. அவங்கிட்ட கேட்ட வரத்தை வாங்கிட்டு ராமனை காட்டுக்கு போக சொல்ற. ராமர் போறார் சந்தோஷமா. சீத்தை என்ன சொல்றா, நீ எங்க இருக்கிறையோ அந்த இடம் தான் எனக்கு அயோத்தி அப்படின்னு சொல்லி ராமனோட போறான். அதுதான் பதிவிரதா தர்மத்துக்கு எடுத்துக்காட்டு. கணவன் எங்க இருக்கிறானோ அங்குதான் மனையால் இருக்க வேண்டும். அப்படி என்றால் தான் அந்த இல்லறம் சிறக்கும். இன்று காலம் மாறிவிட்டது. மாமன் எல்லாம் சொல்றான், பெண்ணியம் பேசுறாங்க. பெண்கள் எல்லாம் நாங்க ஆணுக்கு ஈக்குவல், சரி, எங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஆண் சொன்னதை எப்படி கேட்போம், ஆண் சொன்னது கேட்கணும் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆண் ஒரு பரம புருஷன், ஒரு பொண்ணுக்கு மனையாளா இருந்தா ஆணை விட பாரத தேசத்துல பொண்ணுக்கு அதிகமான உரிமைகள் கொடுத்திருக்கு. உலகத்திலேயே அதிகமான சுதந்திரத்தை கொடுத்த ஒரே நாடு நம் பாரத நாடு. அது இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. நம்ம பூமியை என்ன சொல்றோம், பூமி தாய், ஏற்ற பூமி தாய்ன்னு சொல்றோம். அப்புறம் என்ன சொல்றோம், நதிகள் பூரா கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி நதிகளுக்கு பூரா பெண் பேர். ஏன் பெண் பேரை வச்சிருக்கோம்? நதி பிரவாகமா ஓடிக்கிட்டே இருந்தா தேசம் பூரா செழுமையாகும். எங்கேயாச்சும் வெகுந்திருந்தா சர்வநாசம் ஆகியது. அப்போ பெண்ணுக்குள்ள இருக்கிற குணங்கள் 9 வகையான குணங்கள் பெண்ணுக்குள் இருக்கு. அச்சம், நாணம், மடம், ராஜ்யம், ரௌத்ரம். பொண்ணுக்கு எந்த வகையான குணம் வேணா இருந்தான், ஆனா ரௌத்ரம் இருந்தா அந்த இடம் சர்வநாசம் ஆகிடும். அதுக்குதான் ராமன் காட்டுக்கு போறச்ச சீதா கூட போறான். எவ்வளவு கஷ்டம் வருது, எல்லாத்தையும் தாங்கிக்கிறான். அப்பா சொன்னதுக்காக கேட்கிறான். அப்புறம் என்ன செய்யறா, இவருக்கு உடம்பு முடியாம போயிருது. தசரத மகாராஜா இறந்துடுறாரு. பரதன் துடிக்கிறான், அண்ணா இல்லாத அரசாட்சியை நான் செய்வதா? போய் கேட்கிறான். 14 வருஷம் தானண்ணா, கடந்து போயிடும், நீ போ அப்படிங்கிற. அப்போ உன் பாதரட்சையை கொடு அப்படின்னு கேட்கிறார். பாதரட்சையை எடுத்துட்டு போய் சிம்மாசனத்துல வச்சுட்டு அயோத்தியை ஆள்றான். அயோத்தியை ஆளும் போது அப்புறம் ராமர் வரார். அங்க தாடக வனத்துக்கு போறார், தாடகை அழிக்கிறார், அகலிக்கு சாப விமோசனம் கொடுக்கிறார். இந்த கதை தொடர்ந்துட்டே போகும். போயிட்டு கடைசியில போகும்போது ஆரண்ய காண்டம் வரும்போது காட்டுக்கு போறான். அங்க சூர்பனகை வர்றான். அங்கதான் ஆரம்பிக்கிறது விதியோட விளையாட்டு. ஆனா விதி விளையாண்டாலும் ராமன் நினைச்சிருந்தா இங்கேயே எல்லாத்தையும் அழிச்சிருக்கான். ஆனா எது நடக்கணுமோ அது நடக்கும். எல்லாரும் சொல்லுவா, சாமி நான் கடவுளை தினம் வேண்டுறேன், எனக்கு நிறைய கஷ்டம் வர்றது. எந்த கஷ்டத்தை தாங்கிக்கிற கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு தான் பகவான் கஷ்டத்தை கொடுக்கிறார். எதுக்கு கஷ்டம், எது வந்தாலும் நம்மளுக்கு தான் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் நம்மளுக்கு வரணும். சாமி எனக்கு இது இல்லை, அது இல்லை, எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எங்கள் வீட்டுக்கார சம்பாத்தியம் பத்தலை, நான் வேலைக்கு போக முடியலை, என்ன செய்யறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பிரத்யார்கிட்ட யாசகம் கேட்காம தானே உழைச்சி சாப்பிட்டுதான் நாம தான் முதலாளி. அவனுக்கு பணம் இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கட்டுமே, அவன் மட்டும் சாலிடா இருக்க போறது இல்லையே. இந்த உலகத்துல யார் சாசுவதம்? இந்த ஸ்கூல் இருக்கும், இந்த ரோடு இருக்கும், வீடு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா நாம இருக்க மாட்டோம். நான் இந்த பேசிட்டு இருக்கிற நாள் என் லைஃப்ல திரும்பி வருமா? வராது. ஒரு நாள் போயிடுச்சுன்னா நம்ம உயிரோட இருக்கிறதுல ஒரு நாள் லெஸ்.
பிரம்மா சொல்றார் 65,000 கோடி ஜீவராசிகளை இந்த பூமியில இறக்கி விட்டுருக்கார். ஆடு மாடு புல்லு பூண்டு நாய் நரி அப்படின்னு எல்லாரும் உயிருள்ள, எல்லாமே உயிருள்ள ஜீவன்கள். இதுல மனுஷனுக்கு மட்டும் ரைட் த ஹெட் இன் 100 years லிவ் இன் எர்த், 100 வருஷம் பூமியில சௌஜன்யமா வாழ்ந்துட்டு வாங்கன்னு சொல்லிதான் பிரம்மா அனுப்புறாரு. மகாவிஷ்ணு சொல்றார் ராமாவதாரத்தை நம்மளுக்கு சொல்றது பூரா அதுதான் சொல்றான். நீங்க வாங்கிட்டு வாங்க. நாம யார் இருக்கோம்? அல்ப ஆயுசுல போயிடுறோம். இதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம் யாராவது சொல்லுங்க. அல்ப ஆசைகளை மனசு நிறையா நாம சுமக்கிறோம். Do not expectation your soul. அதீத ஆசையை என்னைக்கு நீங்க மனசுல சுமக்கிறீங்களோ அன்னைக்கு கஷ்டம் முன்னாடி வந்துட்டே இருக்கும். இது நிதர்சனமான உண்மை. எனக்கு நல்ல கை கொடுத்திருக்காரு ராமன், நல்ல கை கொடுத்திருக்காரு, நல்ல உடம்பு தேகம் கொடுத்திருக்காரு, சூட்சமமான மதி நுட்பத்தை கொடுத்திருக்காரு. நான் பிரத்யார்கிட்ட யாசம் கேட்காம நானே உழைச்சி சாப்பிட்டா ஐ எம் மல்டி crore millionaire. யூ டு சே யுவர் சோல். உங்க ஆன்மா கிட்ட நீங்க சொல்லுங்க. இந்த மனசு இருக்கே காத்தை விட 100 மடங்கு வேகமா ஓடும். எதுக்கெல்லாம் ஆசைப்படணும்னு அதுக்கு தெரியாது, அது தற்குறி. இந்த மனசு இருக்கே பார்த்ததை பூரா ஆசைப்படும். ஆனா யூ டு செல்ஃப் அனலைஸ். நீங்க உங்களுக்குள்ள அனுமானம் பண்ணி இந்த மனசை கட்டுப்படுத்துறது எப்படி? அத நாம ராமசாமி சொல்லுவார். யூ டு சரணாகதி. என் பாதத்துல சரணாகதி அடைஞ்சிரு, உனக்கு எல்லாத்துலயும் இருந்து விடுதலை கிடைச்சிரும்னு சொல்லுவார். சரணாகதித்துவம் எப்போ வரும்? கடவுளை கும்பிட்டுட்டே இருப்போம். ஐயோ நம்ம ஆத்துக்கார் சாப்பிட வந்துடுவாரோ, குழந்தைக்கு எதுவும் கொடுக்காம வந்துட்டோமோ அப்படி நம்ம மைண்ட் செட்ல ஓடிட்டு இருக்கோம். அப்படி வேண்டாம். நீங்க கோவிலுக்கு வரணும், உங்களை வருத்தி கடவுளை கும்பிடணும் அப்படின்னு கிடையாது. நீங்க இருக்கிற இடத்துல கடவுளோட நாமாவை சொல்லுங்க. அதாவது ரிக் யஜு சாமம் அதர்வனம் 4 வேதம் இருக்குது. ரிக்வேதம் என்ன சொல்லுதுன்னா லட்சக்கணக்கான வருஷம் தவம் இருந்து பகவானை நேர வர வைக்கிறது. கலிகாலத்தில் நம்மளால செய்ய முடியுமா? முடியாது. அப்புறம் யஜுர்வேதம் என்ன சொல்லுது? பெரிய பெரிய ராஜாக்கள் புத்திரகாமேஷ்டி யாகம் அது மாதிரி யாகங்களை பண்ணி அந்த யாகத்திலிருந்து பகவானை வரவழைச்சு அவங்க கேட்ட வரவழை. அதுவும் நம்மளால செய்ய முடியாது. இன்னைக்கு பொருள் உதவி வேணும். அந்த காலத்துல ராஜாக்கள் பண்ணா 1008 மங்கள பொருள் அந்த அக்னியில போடுவான். பட்டு பீராம்பரம் வைரம் வைடூரியம் தங்கம். அந்த புகையை சுவாசிச்சாலே யூ டு ரெஸ்பிரேஷன் யுவர் நோஸ், யூ டு லிவ் இன் 100 years அப்படிமா. இந்த யாக புகையை யாரெல்லாம் சுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆயுள் கூடும். இது ஏன்னா போபால்ல ஒரு பிராமணால் தெருவில் இருக்கிறவங்க அங்க மட்டும் அந்த விஷவாயு தாக்கலை. ஏன்னா டெய்லி வரட்டி போட்டு நெய் போட்டு யாகம் பண்றோம். அந்த மாதிரி நாம அப்படி பண்ணணும். அந்த பண்ணா நம்மளை நாமே தற்காத்து கொள்ள முடியும். நம்மளுக்கு அவ்வளவு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்து சரணாகதித்துவம் வேணும். யஜு சாமம் அதர்வனம் அந்த 4 வேதம் சொன்ன இல்லையா? அப்ப சாம வேதம் என்ன சொல்லுதுன்னா பகவானை பாடி அவரை அடையணும். அதுதான் சாம வேதம். அதுக்குதான் பகவான் கிருஷ்ணர் சொல்றார், நான் வேதத்தில் சாமமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அந்த சாம வேத பிரகாரம் நீங்க பகவான சிரவணம் பண்ணி அவரோட நாமாவை சொன்னா அவர்கிட்ட சரணாகதி அடையலாம். இப்போ நாம சொல்றோம் ராம் 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 ஜெய 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 ராம், ராம் 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 ஜெய 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 ராம், ராமச்சந்திர ராம் ராம் ராமபத்ர ராம் ராம். இது மாதிரி 1008 ஸ்லோகம் இருக்கு. இந்த ஸ்லோகங்களை அவர் முன்னாடி உட்கார்ந்து நீங்க மனனம் பண்ணும் போது அந்த பகவானோட கருணை கிடைக்கும். இது நான் ஏன் சொல்றேன்னா ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒவ்வொரு வைப்ரேஷன் இருக்கு. அது நாம மறுக்க முடியாது. அப்போ ராமர் எடுத்துக்காட்டா வாழ்ந்த அவதாரம். ஒரு இல் ஒரு செல் ஒரு வில். அவர் அதர்மத்தை அழிக்கிறதுக்கு தான் கையில காண்டிபத்தை எடுப்பார். 17 வயதுல காண்டிபத்தை எதுக்காக எடுத்தாரு? ஜனகன் பொண்ணு சீதாவை மணக்கிறதுக்கு எடுத்தார். ஒரே நான் போட்டு முறிச்சார். அடுத்து என்ன செஞ்சாரு? விஸ்வாமுத்திரருக்கு போகும்போது அந்த அரக்க வம்சத்தை அழிச்சார். அப்போ அவர் போட்ட ஒவ்வொரு பானமும் அதர்மத்தை அழிக்கக்கூடிய பானம். அதனாலதான் ராமனுக்கு மட்டுமே ஒரு வில். அந்த ஒரு வில் எப்பவும் தப்பாது. 13,000 வருஷம் வாழ்ந்திருக்கார். நம்ம பாரத தேசத்துல அயோத்தியை தலைநகராக்கி 13,000 வருஷம் வாழ்ந்திருக்கார்.
ஒரு சொல்னா அவர் ஒரு சொல் சொன்னா அதுல தட்டாம நடப்பார். இப்படிதான் அவர் ராமாயண ஆரண்ய காண்டத்துல காட்டுல இருக்கார். சீத்தை எடுத்துட்டு போயாச்சு. ராம் லக்ஷ்மண் வந்து நம்ம இந்த நதியில குளிக்கிறாங்க. அந்த காட்டுல இருக்கிற நதியில குளிக்கும் போது அப்ப அங்க இருக்கிற ஒரு ராஜா பொண்ணு வேதவதி, அந்த ராமனோட சௌஜன்யம், நீல கலர், 8 அடி உயரம், அகன்ற மார்பு, காலையில சூரிய வெளிச்சத்துல கையை தூக்கி ராமன் சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது பார்க்கிறா. மனசுக்குள்ள ஒரு ஆசை வருது. அந்த பொண்ணுக்கு 17 வயசு. அவர் ராமன் கிட்ட வெக்கத்தை விட்டு நேர போய் கேட்கிறா, சுவாமி நீங்க நல்லா இருக்கீங்க, நான் ஒரு ராஜா வீட்டு பொண்ணு, எனக்கு எல்லா குணாதிசயமும் இருக்கு, உங்களோட அழகுக்கு ஈடான அழகு என்கிட்ட இருக்கு, எங்க அப்பா என்ன வேணா செய்வார், என்னை கட்டிக்கோங்கன்னு சொல்றான். அப்படிதான் ராமன் சொல்றா, இல்லம்மா நீ தப்பா மீன் பண்ணிட்ட, எனக்கு விவாகம் ஆகிருச்சு, மனையாள் இருக்கா, என் மனையாள் ராவணன்கிற ஒரு முரட்டு ஆள் தூக்கிட்டு போயிட்டான், அவனை தேடி நான் வந்திருக்கிறேன், நீ இவ்வளோ என்கிட்ட ஒரு பொண்ணு மனசை விட்டு சொன்னதுனால இந்த ஜென்மால முடியாது, அடுத்த ஜென்மாவா நான் பிறக்கும் போது திருப்பதி மலையில சிறுவாசனா பிறப்பேன், அப்ப நீ பத்மாவதி தாயாரா பிறந்து நம்மளுக்கு விவாகமாகும் சொல்வார். அதான் ஒரு சொல். அந்த சொல்லுக்காக தான் சிறுவாச அவதாரமே எடுத்தார் பெருமாள், அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணார். அப்போ ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல். அப்போ ராமன் வந்து பகவானாக இருந்து அவதாரம் பண்ணி இந்த பூமியில இருக்கார். இவ்வளோ விஷயங்கள் அவர் வாழ்க்கையில நடக்குது. ராமன் என்ன செய்யறார், அனுமனோட அங்க போய் ஸ்ரீலங்கால போய் சண்டை போட்டு சீத்தம்மாவை எடுத்துட்டு வரார். சீத்தம்மாவை எடுத்துட்டு வந்தபோது அயோத்திக்கு கொண்டு போறார். அப்போ இவ்வளவு பெரிய வானர படைகள் இருக்கு, இவ்வளவு சேனை இருக்கு, எவ்வளவு டிசிப்ளின். எத்தனையோ தடவை ராவணன் கிட்ட சொல்றான், இதை கொடுத்துடுறா, என் மனையால கொடுத்துடுறா, நீ அவளை தொட முடியாது, அவள் அக்னியோட அவதாரம், தொட்டா நீ சுருண்டுருவேன்னு சொல்றான். அவனுக்கு ராவணனுக்கு ஒரு இது இருக்கு, எந்த ஒரு பொண்ணை அவன் தொடணும்னு நினைச்சாலும் சம்பந்தம் இல்லாம தொட்டா அவன் மண்டை உடஞ்சு போகும்னு ஒரு சாபம் இருக்கு. அதனால ராவணனும் நல்லவன் தான், கடைசி வரைக்கும் தொடல. அப்புறம் போர் புரிஞ்சு ராவணனோட மனைவி மண்டோதரி சீத்தம்மாவிட அவ்வளவு ஒரு பக்தியான பெண். ராவணன் வந்து சிவபக்தன் தான், இல்லைன்னு சொல்லல, ஒரு பதி மேலானவன். கடைசியில போர் வருது, ராமபானம் அவன் நெஞ்சில பாயுது, பாஞ்ச உடனே அப்படி மழை மாதிரி சாஞ்சிடறான் ராவணன். மண்டோதரி கதறி அழறா. அப்போ ஒருத்தன் கேட்கிறான், விபூஷணன், பாத்தீங்களா அண்ணி, நான் எவ்வளவு தடவை எங்க அண்ணாட்ட சொன்னேன், இது வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன், திருப்பி செஞ்சார், இப்ப பாருங்க அந்த பானத்துக்கு போய். அப்ப கூட அவன் மண்டோதரி என்ன சொல்றா, ராமபானம் வந்து அவரை கொல்லணும்னு போடல, அவர் மனையால் மேல தப்பான எண்ணம் இருக்கான்னு போய் தேடுறதுக்கு தான் உள்ள போயிருக்கு. அப்ப கூட தன்னோட கணவனை வந்து விட்டு கொடுக்காம பேசின மண்டோதரி. அதுக்கப்புறம் வர்றான், அயோத்திக்கு வர்றாங்க. விபூஷணன் வந்து பாத நமஸ்காரம் பண்றான். விபூஷணனோட பொண்ணு குழந்தை எல்லாரும். அப்ப சொல்றார், நாங்க அயோத்தியில போய் பட்டாபிஷேகம் பண்றச்ச நீங்க கட்டாயம் வரணுங்கிறார். அவரும் போறேன்னு சொல்லிட்டு போறார். ராமர் போறார். ராமர் அயோத்தி போய் பட்டாபிஷேகம் எல்லாம் நடந்து சௌஜன்யமா ஆட்சி பண்றார். எத்தனை வருஷ காலம் ராமன் ஆட்சி பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு? 13,000 வருஷம். ஏன்னா மகாபுருஷன் மனிதனாக அவதாரம் பண்ணதுனால 13,000 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தார். அப்போ அந்த கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு பைலா இருக்கு. என்னன்னா, அவன் அரசனாய் இருந்தாலும் அந்த அரசனுக்குரிய சௌஜன்யத்தை அரசனாய் இருக்கும் வரைதான் அனுபவிக்க முடியும். அரசனாக இல்லாவிட்டால் அவன் மேல ஒரு பைசா சொத்து கூட இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? எல்லாத்தையும் விட்டுட்டு தனி மனுஷனா வரணும். இன்னைக்கு தேசத்தை ஆளுற ராஜாக்கள் அப்படியா இருக்காங்க? யோசிச்சு பாருங்க. அதாவது பரோபரகார தன்மை இருக்கிறவன் தான் ராஜாவா வரணும். இதுக்குதான் சொல்லியிருக்கான், பிராமணா ரஜபுத்தரோட ஹிஸ்டரி படிக்கும் போது வரும், பிராமணாஸ் இஸ் பிரிவிலேஜ் ஆஃப் த காட். பிராமணன் ஒன்றும் உயர்ந்தவன் கிடையாது. கடவுளுக்கு தொண்டு செஞ்சு சூத்திராள்கிட்டையும் சத்திராள்கிட்டையும் பிக்ஷை வாங்கி சாப்பிடுறான். அவங்களுக்கு ஒரு ஸ்லோகமே இருக்கு, பௌதி பிக்ஷான் தேவி. நாம அவனுக்கு கொடுத்தா பாவங்களை குறைக்கிற ஸ்லோகங்களை சொல்லி நம்மளுக்கு நிவர்த்தி கொடுப்பான். பிராமணனுக்கு ஒன்றும் உயர்ந்த இடங்கள்ல. அடுத்து சத்ரியாஸ், த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த நேஷன். சத்திரியனுக்கு தான் மாட்டையும் மரத்தையும் புல்லையும் ஆட்டையும் ஒன்னா பார்க்கறதான மனோபாவம் இருக்கும்.
மாறுபட்ட கருத்து இருக்காது. அடுத்து சூத்ராஸ். இன்னைக்கு சூத்ரா ஜாதிகள் சொல்றோம் இல்லையா, நம்ம வந்து ஜாதிகளை மாத்தி மாத்தி பிரிச்சுக்கிட்டோம். சூத்திரனுக்கு என்னன்னா, ஒரு ராஜ்யத்துல ஒரு படைபலம் இருக்குன்னா அந்த படைபலத்துல வீரர்களா இருப்பான். வீரர்களா இருக்கும் போது அவனுக்கு மேல மந்திரி ஒரு ஆள், ஒரே போக்கஸ், வெட்டுனா வெட்டு, குத்துனா குத்து. இவாள் பூரா சூத்திரர்கள். இதே மாதிரி கேட்டகரியிலையும் நம்ம தேசத்துல நிறைய பேர். அடுத்து வைசியா, உங்களை கூட சொல்லலாம், வயிற்றுக்கு என்ன தேவையோ அதை வச்சு வியாபாரம் பார்க்குறவங்க வைசியா. கடைசி கேட்டகரி நைனியா. இவங்களுக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. எங்கேயாச்சும் கிடைக்கிற வேலையை சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. இது ஏன்னா ஹியூமன் பீயிங் கிரியேட் ஆன காலத்துல இருந்து இந்த மாதிரி வர்க்கம் இருந்துட்டே வருது. அதுக்கு தான் சொல்றோம், இனம் சார்ந்து, உறவு சார்ந்து, சமூகம் சார்ந்து இருக்கிற அந்த தன்மை தான் உயர்ந்த உன்னதமான நிலையை கொடுக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்போ திஸ் கால்ட் அஸ் ஹெரிட்டேஜ். இப்போ நாங்க இருக்கோம், ஒருத்தன் பிச்சை கேட்டா, ஒரு 15 வயசு 20 வயசு பையன் பிச்சை கேட்டா, ஐயோ பாவம் யார் பெற்ற குழந்தையோ அப்படின்னு நம்ம பிச்சை கொடுப்போம். ஒரு சொல்லுவான், சாமி அவனுக்கு கொடுக்காதீங்க, தண்ணி சாப்பிடுவான். அட அவன் என்ன பாவம் செஞ்சானோ தெரியல, 15 வயசுல கை கால் நல்லா இருந்து பிச்சை கேட்கிறானா, அதுதான் கர்மா. அவனை நம்ம சாபம் கொடுத்து அந்த பாவத்தை நாம வாங்க வேண்டாம். அது மாதிரி சக மனிதன் சக மனிதனை பார்த்து தப்பாக பேசவே கூடாது. அதுதான் நம்ம வேதம் சொல்லி, நம்ம ராமபிரான் சொல்லியிருக்காரு. எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காரு. நம்ம 14 காட்டுக்கு போகும்போது, அந்த 14 வருஷம் காட்டுல இருக்கும்போது எல்லாரும் கூட, சபரி கூட, குகன் கூட, எல்லாரும் கூடயும் உறவு வச்சிருக்காரு. அப்போ அவரோட பாவம் அங்க ஜாதி பார்க்கல, ஒரு பரித்துவமான அன்பு, ஒரு பியூட்டிஃபுல் கான்ஸ்டன்ட் அங்க இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். இதுல இருந்தே தெரியுது, நீங்க பெரியவங்க தாழ்ந்தவங்க அப்படி கிடையாது. நம்ம வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கல. அதனால பிறப்பால யாருமே உயர்ந்தவர், எல்லோரும் சமம், ரெண்டே ஜாதி, ஆண் பெண். நீங்க எந்த வழி நடக்கிறீங்களோ, ராமானுஜர் சொல்றார், நீங்க ஒரு பிராமண வழி, காலையில 5 மணிக்கு எந்திரிக்கீங்க, குளிர்ந்த தண்ணியில குளிக்கிறீங்க, சந்தியாவந்தனம் பண்றீங்க, கடவுளுக்கு உண்மையா இருக்கு, கடவுளோட நாமாவை செஞ்சா நீங்களும் பிராமணன் தான். ஒரு சத்திரியனோட குணம் என்னன்னா, எந்த மனுஷனையும் தப்பா பேசாம சரியான மனுஷனா இருந்துட்டா நீயும் சத்திரியன் தான் அப்படின்னு சொல்லியிருக்கா. இன்னைக்கு இருக்கிற குழந்தைய படிச்சு வேலைக்கு போயிடுச்சு, எனக்கு இஷ்டமானவனை கட்டிக்கிட்டேன் சாமி, எல்லாத்துக்கும் ரத்தம் சிகப்பா தானே வருது, இதனால என்ன தப்பு அப்படி ஈஸியா பேசிடுவாங்க. பெற்றவங்களுக்கு எவ்வளவு பெயின் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. சரி, சிகப்பா ரத்தம் வரும். எந்த ஜீவராசி எல்லாம் தன்னோட சந்ததியை வயிற்றுல செமந்து பெற்று எடுக்கிறதோ, திஸ் கால்ட் அஸ் மேமல்ஸ். இப்ப ஆடு மாடு அது எல்லாம் பாலூட்டி தான். அப்போ மனுஷனுக்கு என்னென்ன உறுப்புகள் இருக்கோ, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேஷன் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், இனப்பெருக்க உறுப்பு, நரம்பு மண்டலம், எல்லாமே ஆட்டுக்கு மாட்டுக்கு முயலுக்கு ஒன்று போல தான் இருக்கு. இப்போ குழந்தைய எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காக காலேஜ் போனா ஃபர்ஸ்ட் என்ன படிப்பாங்கன்னா அனாட்டமி. அனாட்டமின்னா தமிழ் வகைப்பாட்டியல்னு சொல்லுவோம். ஒரு ஆடையோ மாடையோ டிசெக்ஷன் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற உறுப்புகளை பார்த்து அதை தான் படிப்பாங்க. கடைசியில் தான் மனுஷால் கிட்ட வருவாங்க. அப்போ ஆடு எப்படி மனுஷன் மாதிரி வரும், அதுக்கு 5 அறிவு, பேச தெரியாது. ஆனா மனுஷனுக்கு மட்டும்தான் 6 அறிவு. இப்போ குளோனிங் வந்துச்சு, ஆட்டையும் மனுஷனையும் சேர்த்து வச்சா ஒரு குழந்தை பிறக்கும். அது ஆடா இருக்குமா மாடா இருக்குமா அது தெரியாது. இப்போ நாம இருக்கோம், இப்போ நம்ம வீட்டு குழந்தைங்க, நம்ம வீட்டு குழந்தைகளுக்குன்னு ஒரு ஹெரிட்டேஜ் இருக்கு. எங்க முப்பாட்டன் பாட்டன் அப்பா, அடுத்து நான், என்னோட குழந்தை. திஸ் கால்ட் அஸ் ஜெனட்டிக் ரிலேஷன். அந்த ஹெரிடிட்டி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வரும். எங்களுக்கு ஒரு குணாதிசயம் வரும். இப்போ எங்க வீட்டு பொண்ணை வேற ஒரு பையன் கூட கல்யாணம் பண்ணி கொடுத்தானா அவங்களுக்கு அந்த வாழ்ற காலம் நல்லா இருக்கும். கேட்டா அகம் சரியா இருக்கும், புறம் சரியா இருக்கும், ஆள் நல்லா இருப்பான், நிறைய சம்பாதிப்பான், வேற ஆளா இருப்பான். இந்த புற அழகு வந்து அழியக்கூடியது. 20 வயசுல நல்லா சௌஜன்யமா இருப்பான், 30 வயசுல நர வந்துடும், 35 வயசுல கிளடு தட்டி போகும். ஆனா அகம் யாருக்கெல்லாம் சரியா இருக்கிறதோ அவன் கடைசி வரை தன் மனையாளை சரியாக பார்த்து வைப்பான். இந்த இதுதான் சொல்றோம், இனம் சார்ந்து, உறவு சார்ந்து, சமூகம் சார்ந்து வாழ்க்கை வாழணும். அதுக்காக மனிதர்கள் வேறுபாடு இல்லை. அவன் வேற நான் வேற இல்லை. நீங்க நீங்களா இருங்க, நான் நானா இருக்கேன், நாமெல்லாம் சேர்ந்திருக்கோம். திஸ் கால் அஸ்
யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி, அதுதான் நமது பாரத தேசம்.